அனைவருக்கும் வணக்கம். நாம் இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோன்னா, இன்றைக்கி நம்ம லட்சியம் டெஸ்ட் பேட்சோட தேர்வு 11 நல்லபடியாக முடிஞ்சிருக்கு. இந்த தேர்வு 11ல் 10ஆம் வகுப்பு புதிய புத்தகம் வந்துட்டு டெஸ்ட்டு வச்சுருந்தோம். ஒவ்வொரு கொஸ்டினுமே ரொம்ப தரமாகவும் டிஎன்பிசி தரத்துக்கும் நாங்கள் வச்சுருந்தோம். எல்லோரும் நல்லா எழுதியிருப்பீங்கன்னு நம்புகிறேன். எல்லோரும் நல்லா ஸ்கோர் பண்ணியிருப்பீங்கன்னு நம்புகிறேன். உங்களெலாம் வந்துட்டு நல்லா திங்க் பண்ண வச்சுருக்குன்ற விஷயத்தையும் நாங்கள் வந்துட்டு நம்புகிறோம். ஸோ இதுக்கு அடுத்து ஒரு விடியல் அப்படின்ற ஒரு டெஸ்ட் பேட்ச் வந்துட்டு ஸ்டார்ட் பண்ண போகிறோம் நெக்ஸ்ட் வீக்கு. எல்லோரும் சேர்ந்து பயன்பெறுங்க. உறுதியாக ஒவ்வொரு கொஸ்டினுக்கு முன்னாடியுமே நிறையா உழைப்பு போட்டு எஃபர்ட் போட்டு தான் பண்ணுறோம். நீங்கள் நம்பி ஜாயின் பண்ணலாம். வாங்க தேர்வு 11ஓட தமிழ் எக்ஸ்ப்ளனேஷன் பார்க்கலாம். தெய்வத்தால் ஆகாத நீனும் முயற்சிதன் மெய்வருத்த கூலி தரும். ஓகே, கொஸ்டினுக்குள்ள போகலாம். மார்கழி திங்கள். மார்கழி திங்கள் அப்படின்றது வந்து இரு பெயரிட்டு பண்பு தொகையில் வரும். ஏன் இது இரு பெயரிட்டு பண்பு தொகையில் வரும்னா, சிறப்பு பெயர் முன்னும் பொது பெயர் பின்னும் வரும். திங்கள் அப்படின்றது மாதங்கள். இது வந்து பொதுவாக இருக்கிறது மாதங்கள். இதுக்குள்ளே வர்ற மார்கழி, தை, மாசி, தைத்திங்கள் அப்படின்னு சொல்கிறது கூட வந்து இரு பெயரிட்டு பண்பு தொகை தான். மார்கழி திங்கள் இது கூட இரு பெயரிட்டு பண்பு தொகை தான். சிறப்பு பெயர் முன்னும் பொது பெயர் பின்னும் வரது தான் வந்துட்டு இரு பெயரிட்டு பண்பு தொகை. அடுத்தது முறுக்கு மீசை வந்தார். முறுக்கு மீசை வந்தார் அப்படின்றது வந்து அன்மொழி தொகை. இது ஏன் அன்மொழி தொகையில் வருது அப்படின்னா, வேற்றுமை தொகை, வினைத்தொகை, பண்புத்தொகை, உண்மைத்தொகை, ஊமைத்தொகை இதில் வர்ற ஓம உறுப்புகள் மறைஞ்சு வரும். அது சார்ந்த சில சொற்களும் மறைஞ்சு வர்றதான் வந்துட்டு அன்மொழி தொகைன்னு சொல்லுவோம். இந்த அன்மொழி தொகையை வந்து பிரித்தெழுதுக அப்படின்றது வந்துட்டு ஒரு ஓல்டு டிஎன்பிசி கொஸ்டின். இந்த அன்மொழி தொகை எப்படி பிரிக்கணும்னா, அல் கூட்டல் மொழி கூட்டல் தொகைன்னு வரும். அல் கூட்டல் மொழி கூட்டல் தொகை அன்மொழி தொகை. இதில் வந்துட்டு முறுக்கு மீசையை உடைய, அந்த மீசையை உடைய அப்படின்றது வந்துட்டு இரண்டாம் வேற்றுமை உருபு பயனும் உடன்தொக்க தொகையில் வரும். முறுக்கு மீசையை உடைய பெண் வந்தான்னு சொல்ல முடியாது, ஆண் வந்தான்னு தான் சொல்லணும். அப்போ முறுக்கு மீசை வந்தார் அப்படின்னு சொன்னாலே நமக்கு என்ன பொருள் புரிவிடுது, முறுக்கு மீசையை உடைய ஒரு ஆண் ஒருத்தர் வந்திருக்காரு அப்படின்றதான் வந்துட்டு பொருள் வந்து புரிபடுது. இது அன்மொழி தொகையில் வரும். மலர்கை அப்படின்றது வந்துட்டு மலர் போன்ற கை, ஊமை தொகையில் வந்துட்டு வரும். தாய் செய் அது வந்து உண்மை தொகை. தாய் செய் உங்களுக்கு வந்துட்டு நிறைய டயத்தில் வந்து உண்மை தொகையும் எண்ணுமையும் வந்துட்டு குழப்பலாம். எது எண்ணுமை எது உண்மை தொகைன்னு குழப்பலாம். இப்போ தாயும் சேயும் இந்த மாதிரி வந்துட்டு ஒரு வேலையில் வந்து உண்மை வந்து என்ற மாதிரி இருந்துச்சு அப்படின்னா அது எண்ணு தொகை. ஒரு ஷார்ட்கட்டுக்கு சொல்கிறேன். உண்மை வந்து அந்த இதில் வந்து என்ற மாதிரி இருந்துச்சுன்னா எண்ணுமையில் வரும். ஒருவேளை எண்ண முடியலை அப்படின்னா அது வந்து உண்மை தொகையில் வரும். ஸோ தாய் சேய் இதில் வந்து உண்மை வந்து என்ற மாதிரி இல்லை, அதனால் இது வந்து உண்மை தொகையில் வருது. ஒரு ஷார்ட்கட்டுக்கு சொன்னேன். ஸோ இதில் ஆன்சர்னு பார்த்தீங்க அப்படின்னா ஆப்ஷன் சி 2 4 3 1. நெக்ஸ்ட் கொஸ்டின் போயிடலாம். பிறமொழி சொற்கள் கலவாத தொடரை எடுத்து எழுதுக. சினிமா தேட்டர் அருகில் உள்ளது. திரையரங்கம் அருகில் உள்ளதுன்னு சொல்லணும். அருகாமையில்னு வராது, அருகில் உள்ளன்னு. தியேட்டர் வராது, திரையரங்கம்னு வரும். திருநெல்வேலி சமஸ்தானம் பெரியது. சமஸ்தானம்ல அரசுன்னு வரும். சமஸ்தானத்துக்கு வந்துட்டு தமிழர்த்தம் வந்து அரசு. விழாவிற்கு முக்கியஸ்தர்கள் வந்தார். முக்கியஸ்தர்களில் முதன்மையானவர்கள்னு சொல்லணும். முதன்மையானவர்கள். வானூர்தி ஒரு அறிவியலாக்கம். இதுதான் கரெக்ட். ஆப்ஷன் டி வந்து கரெக்டு. பிறமொழி சொற்கள் கலவாத தொடர் எதுனா ஆப்ஷன் டி வானூர்தி ஒரு அறிவியலாக்கம். அடுத்த கொஸ்டின், அங்காப்பு என்பதன் பொருள். அங்காப்பு அப்படின்றது வாயை திறத்தல். ஓகே, நெக்ஸ்ட் கொஸ்டின், கீழ்கண்ட வினை மரபுகளில் தவறானவற்றை தேர்ந்தெடு. ஓவியம் வரைன்னு போட்டிருக்கு. ஓவியம் வந்துட்டு வரைன்னு போட்டிருக்கு. ஓவியம் வரையக்கூடாது. ஓவியம் வந்துட்டு புனையணும். கூடை பின்னு, கூடை முடைன்னு வரணும். அம்பு விடு, அம்பு எயின்னு வரணும். மரம் வெட்டு, மரம் வந்துட்டு அறுக்கணும், வெட்டக்கூடாது, அறுக்கணும். ஸோ எல்லாமே தவறு. ஆப்ஷன் டி அனைத்தும் தவறு. நெக்ஸ்ட் கொஸ்டின், உண்மைத்தொகை எண்ணல், எடுத்தல், முகத்தல், நீட்டல் என்னும் 4 அளவு பேர்களை தொடர்ந்து வரும். கரெக்டு. வேற்றுமை, வினை, பண்பு, ஓமை, உண்மை ஆகிய தொகைநிலை தொடர்களில் உறுப்புகளும் அவை அல்லாத வேறு சொற்களும் மறைந்து நின்று பொருள் தருவது அன்மொழி தொகை. அப்போலாம் சொன்னதான் நான் கரெக்டு. ஓமைக்கும் பொருளுக்கும் இடையில் ஓம உறுப்பு மறைந்து வருவது ஓமை தொகை. ஓமைக்கும் பொருளுக்கும் இடையில் ஓம உறுப்பு மறைந்து வருவது ஓமை தொகை. கரெக்டு. இரு சொற்களுக்கும் இடையிலும் இறுதியிலும் என்னும் இடைச்சொற்கள் மறந்து வருவது வந்து உண்மை தொகை.
ஓகே, அனைத்துமே வந்துட்டு சரிதான். இதில் வந்து தவறு கேட்டிருக்கோம், எதுவுமே இல்லை அப்படின்றதான் வந்துட்டு கரெக்டு. ஆப்ஷன் ஏ கரெக்ட். அடுத்து திரிகடுகம் டேஸால் அமைந்த நூல். திரிகடுகம் வந்துட்டு வெண்பாக்களால் அமைந்த நூல். இது கேட்குறதுக்கு வாய்ப்பு இருக்குது இந்த கொஸ்டின்ஸ். தேம்பாவணியின் பாட்டியர் தலைவன் யாருன்னா வளன். மோஸ்ட்லி எல்லாத்துக்குமே தெரியும். ஆப்ஷன் டி வளன். அடுத்த கொஸ்டின், எந்தமிழ்னா எப்படி பிரியும்னு கேட்குறாங்க. ஆப்ஷன் சி எம் குட்டல் தமிழ் குட்டல் நா, அப்படி தான் பிரியும். இது வந்துட்டு புக்கில் இருக்குது. நெக்ஸ்ட் கொஸ்டின், எழுவாயின் பெயர் வினை வினா ஆகிய பயனிலை தொடர்வது எழுவாய் தொடர். கரெக்டு. விழியை தொடர்ந்து பெயர் வருவது விழித்தொடர். விழியை தொடர்ந்து பெயர் வருமா? விழியை தொடர்ந்து வந்து வினை தான் வரும், பெயர் வராது. கண்ணா வான் தான் சொல்கிறோம், கிளியே பேசுன்னு தான் சொல்கிறோம். இது ரெண்டுமே வந்துட்டு கண்ணாவா கிளியே பேசு, இது ரெண்டுமே வந்துட்டு விழித்தொடர் தான். ஸோ விழித்தொடர் இருக்கிற பட்சத்தில் வந்துட்டு எழுவாய்க்கு அடுத்து என்ன வார்த்தை வரும் அப்படின்னா வினை சொற்கள் தான் வரும், பெயர் சொற்கள் வராது. ஆனால் அங்கே பேர்னு போட்டிருக்கேன், அதனால் கூற்று 2 தவறு. வேற்றுமை உறுப்புகள் வெளிப்படையாக அமையும் தொடர்களில் வேற்றுமை தொகைநிலை தொடர்கள் அப்படின்னு சொல்லுவாங்க, அதுவும் கரெக்டு. இடைச்சொல்லுடன் பெயரோ வினையோ தொடர்வது இடைச்சொல் தொடர் அப்படின்னு வந்துட்டு சொல்லுவோம். ஸோ அதுவுமே வந்துட்டு கரெக்டு. மேற்கொண்டு சரியானது வந்துட்டு கேட்குறாங்க. 1, 3, 4 சரி. ஆப்ஷன் சி கரெக்ட். நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்க்கலாம். கத்துங்குயிலோசை சற்றே காதிர் பட வேணும். இப்பாடலில் வந்துள்ள வலு என்னென்னா மரபு வலு. குயில் கத்துமா, குயில் கூவும். ஸோ மரபு வலு தான் வந்திருக்குது. அடுத்த கொஸ்டின், குலசேகர ஆழ்வார் வித்துவ கோட்டம்மா என்று ஆண் தெய்வத்தை அழைத்து பாடுகிறார். பூனையார் பால் சோற்றை கண்டதும் வருகிறார். மேற்கொண்டு தொடரில் வலுவமிதி என்ன? வலுவமிதினா என்ன? ஒரு இலக்கணம் உடையதாகவே இருந்தாலும் இலக்கண ஆசிரியரால் அது குற்றம் இல்லை அப்படின்னு வந்துட்டு சொல்கிறதான் வந்துட்டு வலுவமிதின்னு வந்து சொல்லுவாங்க. ஸோ குலசேகர ஆழ்வார் வந்துட்டு ஒரு ஆண் தெய்வத்தை வித்துவ கோட்டமா அப்படின்னு சொல்லிட்டு பெண்பால் அழைக்கிற மாதிரி அழைக்கிறாரு. ஸோ இது வந்து பால் ஒழுவில் வரும். ஆப்ஷன் சி வந்துட்டு பாருங்கள், பால் ஒழு. அடுத்து பூனையார் பால் சோற்றை கண்டதும் வந்துட்டு வருகிறார். இது வந்து திணைவலு. இது வந்துட்டு பூனையார் பால் சோற்றை கண்டதும் வருகிறார் அப்படின்றது வந்து ஒரு திணைவலு. ஒரு உயர் திணையை அக்ரிணையாக நம்ம பாவிச்சு வந்து சொல்கிறோம். அதனால் இது வந்து திணைவலுங்கில் வரும். ஆப்ஷன் சி கரெக்ட். அடுத்த கொஸ்டின், வீரமாமுனிவர் திருச்சி ஆண்ட சந்தா சாஹிப் என்ற மன்னரை சந்தித்து உரையாடுவதற்காக 2 மாதங்களில் எந்த மொழியை கற்றுக்கொண்டார் அப்படின்னா உருது மொழி. ஆப்ஷன் ஏ உருது. கீழ்கண்டவற்றுள் வீரமாமுனிவரின் இலக்கண நூல் எது அப்படின்னா தொன்னூல் விளக்கம். ஆப்ஷன் சி கரெக்ட், தொன்னூல் விளக்கம். அடுத்த கொஸ்டின், கீழ்கண்டவற்றில் தவறான எண்ணு பேர் எது? நாற்றிசையும் செல்லாத நாடில்லை. 4 கரெக்டு. எறும்பும் தன் கையால் எஞ்சான். 8 ஜான் அப்படின்றது ஒரு அடியா? 2 ஜான் அப்படின்றதான் வந்துட்டு ஒரு அடி. ஸோ இதில் தான் தவறு இருக்குது. 5 சால்பு ஊற்றிய தூண் 5 கரெக்டு. ஆணை 1000 கரெக்டு. ஸோ ஆப்ஷன் பி தான் வந்துட்டு தவறானது. நெக்ஸ்ட் கொஸ்டின், இரடி பொம்மல் பெருகுவீர் இத்தொடர் உணர்த்தும் பொருளை எழுதுக. இது மலைபடுகடாம் அப்படின்ற நூலில் வரும்னு நினைக்கிறேன். இதுக்கு ஆப்ஷன் ஏ தான் வந்துட்டு கரெக்டு. திணைச்சொற்றை பெருகுவீர் அப்படின்றதான் கரெக்ட். அடுத்த கொஸ்டின், கீழ்கண்டவற்றில் தவறானவற்றை காண்க. பழக பாலும் புளிக்கும். பழக இது அடுக்கு தொடரில் வரும், எல்லோரும் போட்டிருப்பீங்க. வந்தார் அண்ணன் வினைமுற்று அதுக்கடுத்து தொடர் வருது. ஸோ வந்தார்னாலே அந்த வினை வந்து முடிஞ்சிருக்கும். பட் அதுக்கடுத்தும் தொடர்ந்து வருவதனால இது வினைமுற்று தொடர்ந்து சொல்கிறோம், அதுவும் கரெக்டு. வடித்த கஞ்சி பெயரச்சம், ஆனால் இங்கே வினையச்சம்னு போட்டிருக்கோம், தவறு. மேடையில் நன்றாக பேசினார், இது வந்து வினையச்சம் தான். ஆனால் இதுக்குள்ளே பார்க்கோம் அப்படின்னா இது வந்து நன்றாக பேசினார் அப்படின்னு சொல்லும்போது வந்துட்டு இது வந்து குறிப்பு வினையச்சம்னு சொல்கிறதான் வந்துட்டு கரெக்டு. இப்போ தவறுன்னு பார்த்தீங்க அப்படின்னா 3, 4 வந்துட்டு தவறு. ஆப்ஷன் டி வந்துட்டு தவறானது வந்துட்டு ஆப்ஷன் டி 3 மற்றும் 4. நெக்ஸ்ட் கொஸ்டின், காலக்கணிதம் கவிதையில் இடம்பெற்ற தொடர் எது? இகழ்ந்தால் என் மனம் இறந்து விடாது. என் மனம் இகழ்ந்தால் இறந்து விடாது. இகழ்ந்தால் இறந்து விடாது என் மனம். என் மனம் இகழ்ந்தால் என் மனம் இறந்து விடாது இகழ்ந்தால். இதில் ஆப்ஷன் ஏ வந்துட்டு கரெக்டாக இருக்கும். நெக்ஸ்ட் கொஸ்டின், ஊன் மற்றும் ஊன் என்பதன் பொருள் என்ன அப்படின்னா, ஃபஸ்ட்டு இந்த ஊனுக்கு வந்துட்டு
உணவுன்னு அர்த்தம், இந்த ஊனுக்கு வந்து தசைன்னு அர்த்தம். இந்த மாதிரியான கொஸ்டின்ஸ் வந்துட்டு டிஎன்பிசியில் கேட்குறதுக்கு அதிகமான வாய்ப்புகள் வந்து இருக்குது. 3 சொல்லி இன்னுக்கும் 2 சொல்லி இன்னுக்கும் என்ன வித்தியாசம் அப்படின்றத நம்ம கரெக்டாக படித்து வச்சுருந்தா தான் இந்த கொஸ்டின்ஸுக்கெலாம் ஆன்சர் போட முடியும். நெக்ஸ்ட் கொஸ்டின் போகலாம். இவை சரி என்றால் இயல்புவதென் தொழில், இவை தவறாயின் எதிர்ப்பதன் வேலை என்று பாடியவர் யார் அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்ணதாசன் தான் பாடியிருப்பார். நெக்ஸ்ட் கொஸ்டின். மைட் இஸ் ரைட் இதன் தமிழாக்கம். இது வந்து ஒரு ஓல்டு டிஎன்பிசி கொஸ்டின்ஸ். மைட் இஸ் ரைட் இதன் தமிழாக்கம் வந்து வள்ளுவன் வகுத்ததே வாய்க்கால், இதுதான் வந்துட்டு சரியானது. நெக்ஸ்ட் கொஸ்டின். நீரெறியா வரியா கரகத்து என கூறும் நூல் எதுன்னு கேட்டிங்கன்னா புறநானூறு. நெக்ஸ்ட் கொஸ்டின். வெள்ளம் மற்றும் வெள்ளம் இந்த எல்லுக்கு என்ன வரும், இந்த எல்லுக்கு என்ன வரும், இதை வந்து கரெக்டாக போட்டீங்க அப்படின்னா ஆன்சர் வந்து கரெக்டாக கிளிக் ஆகிருக்கும். இப்போ வந்து இந்த வெள்ளம் அப்படின்றது வந்து நீர்ப்பெருக்கு, மழை பெஞ்சு வெள்ளம் வர்றதை சொல்கிறது. இந்த வெள்ளம் அப்படின்றது வந்து கருப்பஞ்சாற்று கட்டி. அப்போ ஆப்ஷன் ஏ கரெக்ட். நெக்ஸ்ட் கொஸ்டின். தவறான இணையினை காண்க. இளம் கூழ் அப்படின்றது வந்துட்டு பசுமையான பயிர்னு சொல்கிறோம், அது வந்து இளம் பயிர்னு வரும். இளம் கூழ் அப்படின்றது வந்துட்டு இளம் பயிர் அப்படின்னு வரும், பசுமையான பயிர்னு வராது. படலை மாலை கரெக்டு, துணர் மலர்கள் கரெக்டு, ஓமணி மணமலர் கரெக்டு. நெக்ஸ்ட் கொஸ்டின் போகலாம். தன்மை பெயர்கள் நான் யான் கரெக்டு. தன்மை வினைகள் வந்தேன் வந்தோம் கரெக்டு. முன்னிலை வினைகள் வந்தீர் நடந்தாய் கரெக்டு. முன்னிலை பெயர்கள் நீ நீர் நீவீர். அப்போ 1 2 4 3 தான் வந்துட்டு கரெக்டு. ஆப்ஷன் பி சரி. அடுத்து கீழ்கண்டவற்றில் எவை 5 இணைகளில் ஒன்றான பலர்பால் கீழ் வரும். இது வந்து ஆண்பால், இது பெண்பால், இது வந்துட்டு ஆண்பால். ஆடவர் ஆண்கள் அப்படின்றவர் தான் வந்து பலர்பாலில் வரும். ஸோ ஆப்ஷன் சி கரெக்ட். நெக்ஸ்ட் கொஸ்டின். வலுவுச்சொல் திருத்தத்தில் சரியானவற்றை காண்க. ஆக்சுவலாக இதில் எது வலுவுச்சொல், அதுக்கு எது வந்து கரெக்டான வந்து திருத்தம் இருக்குது அப்படின்றத வந்து கண்டுபிடிக்கணும். அப்போ உங்களுக்கு வலுவுச்சொல் என்ன அப்படின்றது வந்துட்டு தெரிஞ்சிருந்தால் தான் அதுக்கு வந்துட்டு ஆன்சர் போட முடியும். இப்போ பார்த்தீங்கன்னா சிவப்பு சிகப்புன்னு சொல்கிறோம், இது அப்படியே மாறி வரும். சிகப்பு தான் வலுவு, அதை சிவப்புன்னு சொல்கிறோம்ல, அதுதான் வந்து திருந்திய சொல். ஸோ ஃபஸ்ட்டு ஒன் இஸ் தப்பு. ரெண்டாவது கோவை இது சரிதான். பெயரன் இதுவும் சரிதான். சுவற்றில் இது வலுவுச்சொல் என்ன அப்படின்னா இது அப்படியே மாறி இருக்குது. வலுவுச்சொல் ஒன்று சுவற்றில் அப்படின்றது தான் வந்துட்டு வலுவுச்சொல். அதோட திருந்திய வடிவம் என்னன்னு கேட்டிங்கன்னா சுவரில் அப்படின்னு போடுறதான் வந்துட்டு அதோட திருந்திய வடிவம். ஸோ இப்போ சரியானது என்னென்னு கேட்டிருக்கோம். 2 3 வந்துட்டு சரி. ஆப்ஷன் பி கரெக்ட். நெக்ஸ்ட் கொஸ்டின். கீழ்கண்டவற்றில் சரியான இணையை காண்க. பாசவர் நெய்பவர், ஓசுனர் வெற்றிலை விற்போர், மண்ணீட்டாளர் சிற்பி, இது கரெக்டு. நொடை அப்படின்னா தொல்லை இல்லை விலை. ஓசுனர் அப்படின்னா வெற்றிலை விற்பவரில் எண்ணெய் விற்பவர் தான் வந்துட்டு ஓசுனர். பாசவர் அப்படின்றது வந்துட்டு இது வந்துட்டு வெற்றிலை விற்பவர் தான் வந்துட்டு பாசவர்னு வந்து சொல்லுவாங்க. அடுத்த கொஸ்டின். உயிரில் படை எத்தனை வகைப்படும்? உங்களுக்கு தெரியும், உயிரில் படை வந்துட்டு 3 வகைப்படும். செய்யுளி செயலப்படை, சொல்லி செயலப்படை, இன்னி செயலப்படை அப்படின்னு 3 வகைப்படும். நெக்ஸ்ட் கொஸ்டின். பிரிந்தன புள்ளின் காணின் பெரிதழுது இறங்கி தேம்ப, பாடல் அடிகளில் அடிக்கோடிட்ட சொற்களின் பொருளை தெரிவு செய்க. இதில் வந்துட்டு காணில் அப்படின்னா வந்து காடுன்னு வரும், தேம்ப அப்படின்னா வாடன்னு வரும். ஆப்ஷன் சி கரெக்ட். கீழ்கண்டவற்றில் ஓமை தொகை வந்துள்ள தொடரை காண்க. ஓமை தொகை இதில் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் டீயில் வந்துட்டு தங்க மீன்கள், தங்கமான மீன்கள், தங்கம் போன்ற மீன்கள், ஓம் உறுப்பு மறைஞ்சு வந்திருக்கு.
ஸோ தங்க மீன்கள் தண்ணீர் தொட்டியில் விளையாடுகின்றன. இதுதான் வந்துட்டு கரெக்டு. ஓமை தொகை எங்கே வந்திருக்குன்னா ஆப்ஷன் டீயில் தான் வந்துட்டு வந்திருக்கு. நெக்ஸ்ட் கொஸ்டின், பிறமொழி சொல்லற்ற தொடர் எது? கண்ணன் அம்மாவிடம் உத்தரவு பெற்று திரைப்படத்துக்கு சென்றார். இதில் வந்துட்டு உத்தரவுன்னு வராது, இசைவுன்னு வரும். இசைவு. நாளுக்கு நாள் விஞ்ஞானம் வளர்ந்து வருகிறது. விஞ்ஞானம்ல அறிவியல். அறிவியல் வளர்ந்து வருகிறது. கண்ணன் தேநீர் கடைக்கு சென்றான். இது கரெக்ட். ஆப்ஷன் சி கரெக்ட். பிறமொழி சொல்லற்ற தொடர் அதுதான். மாதவி அழகாக அலங்காரம் செய்திருந்தாள். அது அலங்காரம்ல ஒப்பனை. ஒப்பனை. கீழ்கண்டவற்றுள் எதனை இசை நிறை அளபடை என்பர்? எதை வந்து இசை நிறை அளபடைன்னு சொல்லுவோம் அப்படின்னா செய்யுள் செயல்பட தான். செய்யுளில் வந்து ஓசையை குறையும் போது அந்த ஓசையை வந்து நிறைவு செய்கிறதுக்காண்டி அளபெடுக்கிறதா வந்துட்டு இசை நிறைக்க வர்றதுனால இசை நிறை அளபடை அப்படின்னு சொல்லுவோம். அதை எதுன்னு சொல்லுவோம்னா வந்து செய்யுள் செயல்பட தான் வந்துட்டு சொல்லுவோம். உரா அர் இது வந்து ஒரு செய்யுள் செயல்பட தான். 2 சீர்களாக வந்து வரும். நெக்ஸ்ட் கொஸ்டின் போகலாம். ஆத்துக்கு அருகில் அண்ணன் வைத்த தென்னம்பிள்ளை என்ற பேச்சு வழக்கு சொல்லின் திருந்திய தொடர் எது? ஆப்ஷன் ஏ ஆற்றுக்கு அருகில் அண்ணன் வச்சன் வராது. அடுத்து பார்க்கலாம். ஆத்துக்குன்னு வராது, ஆற்றுக்குன்னு வரும். அடுத்த கொஸ்டின், ஆற்றுக்கு அருகில் அண்ணன் வைத்த தென்னம்பிள்ளை. ஆப்ஷன் சி வந்து கரெக்டாக இருக்குது. ஆற்றுக்கு அருகில் அண்ணன் வைத்த தென்னை இம்புள்ள இதுவும் தவறாக தான் இருக்குது. ஸோ திருந்திய தொடர்னு கேட்டீங்கன்னா ஆப்ஷன் சி தான். நெக்ஸ்ட் கொஸ்டின், இன்னாச்சொல் என்பதற்கு பொருத்தமான எதிர்ச்சொல். இது இனிய சொல். நெக்ஸ்ட் கொஸ்டின், ரிவலிசம் என்பதன் கலைச்சொல் வந்து மீட்டுருவாக்கம். ரிவலிசம் என்பதன் கலைச்சொல் வந்துட்டு மீட்டுருவாக்கம். நெக்ஸ்ட் கொஸ்டின், ஓர் எழுத்து தனித்தோ பல எழுத்துக்கள் சேர்ந்தோ பொருள் தரும் வகையில் அமைவது வந்துட்டு சொல் அப்படின்னு சொல்கிறோம். அது கரெக்டு. ஒரு சொல் தனித்து நின்று பொருள் தருமாயின் அது தனிமொழின்னு சொல்கிறாங்க. கரெக்டு. 2 அல்லது அதற்கு மேற்பட்ட தனிமொழிகள் தொடர்ந்து வந்து பொருள் தருவது தொடர்மொழி அப்படின்னு வந்துட்டு சொல்கிறோம். அதுவும் கரெக்டு தான். ஆனால் அதுக்கான எடுத்துக்காட்டு வந்து தப்பு. 8 அப்படின்றது வந்துட்டு பொதுமொழியில் வரும். எல் கூட்டல் தூ 8 அப்படின்ற எண்ணு பெயரையும் எல்லை உன் அப்படின்ற வேறொரு பெயரையும் தருது. இது வந்து ஒரு சொல்லு தான், ஆனால் 2 பொருளை தருது. ஸோ அதனால் இது வந்து பொதுமொழியில் வரும், தொடர்மொழியில் வராது. அப்போ இதுக்கு எடுத்துக்காட்டு தப்பு. அதனால் கூற்று 3 தப்பு. 4வது பாருங்கள், ஒரு சொல் தனித்து நின்று ஒரு பொருளையும் அதே சொல் பிரிந்து நின்று வேறு பொருளையும் தந்து தனிமொழிக்கும் தொடர்மொழிக்கும் பொதுவாக அமைவது பொதுமொழின்னு சொல்கிறோம். மேற்கண்டவற்றில் சரியானது பார்த்திங்கன்னா 1, 2, 4 இது இந்த 3மே வந்துட்டு சரிதான். 1, 2, 4 ஆப்ஷன் டி கரெக்ட். நெக்ஸ்ட் கொஸ்டின், கீழ்கண்டவற்றில் தவறான இணை எது? கீழ்கண்டவற்றில் தவறான இணை எது? சொல்லும் பொருளும். கடும்பு சுற்றம் கரெக்டு. படுகர் பள்ளம். அல்கி தங்கி. பொம்மல்னா நெல் இல்லை சோறு. பொம்மல்னா நெல் கிடையாது, சோறு. ஓகே, நெக்ஸ்ட் கொஸ்டின் போகலாம். மருந்து ஆயினும் விருந்தோடு உண் என பாடியவர் யாருன்னா அவை. நெக்ஸ்ட் கொஸ்டின், கீழ்கண்டவற்றில் திரிகடுகம் பற்றிய கூற்றுக்களில் சரியானவற்றை காண்க. திரி கூட்டல் கடுகம் = திரிகடுகம். திரினா 3, கடுகம்னா காரமான பொருள். இந்நூல் 11 கீழ்கணக்கு நூல்களில் ஒன்று. இதுவும் சரி. இந்நூலின் ஆசிரியர் நல்லந்துவனார்னு சொல்லியிருக்கோம். இந்நூலின் ஆசிரியர் நல்லாதனார். நல்லா தெரிஞ்சுக்கோங்க, இந்த மாதிரி ட்விஸ்ட்டு வந்து வைப்பாங்க. நம்ம அவசர அவசரமாக படிக்கும்போது வந்துட்டு இந்த மாதிரியான கொஸ்டின்ஸ்லாம் தப்பு பண்ணிட்டு போயிடுவோம். ஸோ இதுதான் செல்ஃப் மிஸ்டேக்னு சொல்லுவாங்க. 1 மார்க்னாலும் வந்துட்டு நிறைய விஷயத்த வந்து முடிவு பண்ணும். டிபார்ட்மெண்ட் கிடைக்கிறது, நல்ல டிபார்ட்மெண்ட் கிடைக்கிறது, ஊர் பக்கத்தில் கிடைக்கிறது, வீட்டுக்கு பின்னாடியே கிடைக்கிறது, இதெல்லாம் டிசைட் பண்ணுறது 1 மார்க்கு தான். இந்த மாதிரியான செல்ஃப் மிஸ்டேக் பண்ணக்கூடாது. நல்லந்துவனார் நல்லாதனார். சரி, இவர் வைணவ சமய நல்லாதனார் வந்துட்டு வைணவ சமயத்தை சேர்ந்தவர் தான். இன்னுள்ள 5 கருத்துக்கள் 5 இல்லை 3 உள்ள நோயை அறியாமையை போக்கி இன்பம் செய்வன. ஸோ கீழ்கண்டவற்றில் திருடம் பற்றிய கூற்றுகள் சரியானது பார்த்திங்கன்னா 1, 2 தான். ஆப்ஷன் டி கரெக்ட். 1, 2. அடுத்த கொஸ்டின் பார்க்கலாம். அன்று அவன் அசையி அல் சேர்ந்து அல்கி என்பதில் கோடிட்ட சொல்லின் பொருள் என்ன? அசையி அப்படின்றது வந்துட்டு இலைப்பாரி. அசையி அப்படின்றதுக்கு பொருள் என்னன்னா இலைப்பாரி. இதோ ஃபஸ்ட்டு இருக்குது பாருங்கள்.
அசையி அப்படின்றது வந்துட்டு இலைப்பாரின்னு இருக்கா? ஓகே, நெக்ஸ்ட் கொஸ்டின் போகலாம். கீழ்கண்டதில் தவறான இணை எது? இரு சொற்களையும் ஒரே தொடரில் அமைத்தல். சிலை, சீலை. சீலையை திரைச்சீலையால் மறைத்திருக்கிறார்கள். சரி. தொடு, தோடு. காதை தொடும்போது தோடு அழகாக ஆடியது. சரி. மடு, மாடு. மடுவில் மாடு நீர் குடித்தது. சரி. வழி, வாளி. வாளியால் மழை நின்றதால் வழியை கொண்டு தண்ணீர் பிடித்தேன். இதுதான் வந்துட்டு தவறு. இது அப்படியே மாறி இருக்கு. நெக்ஸ்ட் கொஸ்டின். காலங்காட்டும் இடைநிலையும் பெயரச்ச விகுதியும் மறைந்து நிற்க வினைப்பகுதியை தொடர்ந்து ஒரு பெயர் வந்து ஒரு சொல்லை போல் நடப்பது டேஸ் ஆகும் அப்படின்னா அது வந்து வினைத்தொகை. காலங்காட்டும் இடைநிலையும். இப்போ ஊறுகாய்னு ஒரு இதை வச்சுக்கிடுவோம். ஊறுகாய் நம்ம சாப்பிடுவோம்ல, ஊறுகாய். இதில் வந்துட்டு இதை இப்போ நல்லா பார்த்தீங்கன்னா ஊறுகின்ற காய், ஊறும் காய், ஊர்ன காய், இந்த மாதிரி கிறுக்கின்ற ஆணுற இதுதான் இடைநிலைன்னு சொல்லுவாங்க. இது மறைஞ்சிருக்கு. அது மட்டும் இல்லாமல் ஊறுகின்ற, அது வந்து ஊறுகின்ற காய் அப்படின்னா அது வந்து பெயரச்சம். அந்த ஊறுகின்ற சொல்கிறேன்ல, அது பெயரச்ச விகுதி, அதுவும் மறைஞ்சு நிற்கிது. ஸோ மறைஞ்சு வினைப்பகுதியே தொடர்ந்து ஊறு அப்படின்றது வினைப்பகுதி, ஊறிக்கிட்டு இருக்குன்னு சொல்கிறது. அதை தொடர்ந்து பேர் வருது, காய் அப்படின்றது பேர். ஸோ இது வந்து காலங்காட்டு இடைநிலையும் பெயரச்ச விகுதியும் மறைந்து நிற்க வினைப்பகுதியை தொடர்ந்து ஒரு பெயர் வந்து ஒரு சொல்லை போல் நடப்பது எதுன்னா வினைத்தொகை தான். ஆப்ஷன் சி கரெக்ட். அடுத்த கொஸ்டின். கீழ்கண்டவற்றில் சரியானவற்றை பிரித்தெழுதுக. பொற்கோட்டும் மேரு, பொன் கூட்டல் கோடு கூட்டல் மேரு. இது வந்து சரியாக தான் வந்துட்டு பிரிஞ்சிருக்கு. அடுத்து பார்த்தீங்கன்னா பழங்குடி, பழம் கூட்டல் குடி. இது வந்துட்டு பழமை கூட்டல் குடின்னு பிரிஞ்சால் தான் கரெக்டு. பழமை கூட்டல் குடி, பழம் கூட்டல் குடின்னு வராது, இது தவறு. ஈராண்டு, 2 கூட்டல் 6 கூட்டல் ஆண்டு, இது சரி. கொங்கலர்தார், கொங்கலர் கூட்டல் தார், இது வந்து தவறு. கொங்கு கூட்டல் அலர் கூட்டல் தார்னு வரும். ஸோ இதில் சரியானது என்னென்னு கேட்டிருக்காங்க. 1, 3 சரி. ஆப்ஷன் டி கரெக்ட். நெக்ஸ்ட் கொஸ்டின். ஒரு பொருள் தரும் பல சொற்களில் தவறானது எது? செய்யுள். செய்யுள் என்ன பண்ணுவோம்? செய்யுளில் வந்துட்டு இதில் வந்து பா வரும், கவிதை வரும், யாப்பு வரும், ஆனால் அணி வராது. செய்யுள் அப்படின்றது வந்துட்டு ஒரு பொருள் தரும் பல சொற்களில் வந்துட்டு அணி வராது. இது வந்து 2005 புக்கில் இருக்குது, நான் உங்களுக்கு காட்டுறேன். இதில் பார்த்தீங்கன்னா 10வது பாருங்கள், செய்யுள் பா கவிதை யாப்புன்னு இருக்குது. ஸோ இதிலேருந்து தான் வந்துட்டு கொஸ்டின் எடுத்திருக்கோம். இந்த 10க்குள்ளே ஒரு கொஸ்டினாச்சு டிஎன்பிசியில் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. இந்த 10ஐயும் நல்லா படிச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் கொஸ்டின் போகலாம். அடுத்த கொஸ்டின் ஈஸி தான். ஐதீகம் அப்படின்றது வந்துட்டு உலக வழக்கம், இருதயம்னா நெஞ்சகம், ஆஸ்தினா சொத்து, உபசரித்தல்னா விருந்தோம்பல். 3, 4, 2, 1 சரி. ஆப்ஷன் பி கரெக்ட். நெக்ஸ்ட் கொஸ்டின். கீழ்கண்டவற்றில் தவறான இணை எது? நடத்தல் அல் வந்திருக்கு, அப்போ விகுதி பெற்ற தொழிற்பெயர், இது சரி. கொல்லாமை எதிர்மறையாக வந்திருக்கு, எதிர்மறை தொழிற்பெயர், இதுவும் சரி. தட்டு முதல்நிலை, அதாவது ஒரு தொழிற்பெயரில் வந்துட்டு விகுதி இல்லை அப்படின்னா அது முதல்நிலை தொழிற்பெயர்னு சொல்லுவோம். அப்படி பார்க்கும்போது வந்து தட்டு முதல்நிலை தொழிற்பெயர் சரிதான். அடுத்து பார்க்கும்போது சுடு முதல்நிலை திரிந்த தொழிற்பெயர். இது வந்து சுடு அப்படின்றது வந்துட்டு முதல்நிலை தொழிற்பெயர் தான். சுடுதல் அப்படின்ற அதில் வந்துட்டு தல் அப்படின்ற தொழிற்பெயர் விகுதி வந்து இல்லாமல் பொருள் தருது. ஸோ சுடு அப்படின்றது வந்து முதல்நிலை தொழிற்பெயர். முதல்நிலை திரிந்த பெயர்னால் இந்த கேடு, பேரு, இந்த மாதிரி வந்துட்டு சூடு, இந்த மாதிரி வரதான் வந்துட்டு முதல்நிலை திரிந்த தொழிற்பெயரில் வரும். தவறானது கேட்டிருக்கோம். ஆப்ஷன் டி வந்து தவறு. நெக்ஸ்ட் கொஸ்டின். தான் ஒருவனாக நின்று பலரோடு பகை மேற்கொள்வதை காட்டிலும் பல மடங்கு தீமை தருவது எது என வள்ளுவர் கூறுகிறார்னா, நற்பண்புடையோரும் நட்பை வந்து கைவிடுறதெல்லாம் வந்துட்டு பலரோடு பகை மேற்கொள்வதை காட்டிலும் பல மடங்கு தீமைன்னு சொல்லியிருக்காரு. நெக்ஸ்ட் கொஸ்டின். மாயம் என்பதன் பொருள் என்னன்னு கேட்டிங்கன்னா விளையாட்டு. அடுத்த கொஸ்டின். கீழ்கண்டவற்றில் ஒற்றளப்படையில் வராத மையெழுத்து எது?
இப்போ ஒற்றளப்பலில் பார்த்தீங்க அப்படின்னா 10 + 1 10 மெய்யெழுத்து ஒரு ஒற்று, அது என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா அக்கனா. அது வந்து ஒற்றாகவும் மெய்யெழுத்தாகவும் வந்துட்டு கருதப்படும். ஸோ கீழ்கண்டவற்றில் ஒற்றளப்படியே வராத மெய்யெழுத்து எதுன்னு கேட்டிங்கன்னா இக்கு இச்சு, இது ரெண்டுமே வந்துட்டு வராது. நெக்ஸ்ட் கொஸ்டின், கீழ்கண்டவற்றில் எது வினையால் அணையும் பெயரை குறிக்காதது எது? வினை பெயர் தன்மையாக வினையே உணர்த்தி நிற்கும். இது என்னன்னு கேட்டிங்கன்னா இது வந்து தொழிற்பெயரில் வரும். தொழிற்பெயர் தான் இது. ஸோ இதுதான் வந்துட்டு தவறு. மற்றதெல்லாம் வந்துட்டு சரிதான். தொழிலை செய்யும் கருத்தாவை குறிக்கும், காலம் காட்டும், மூவிடத்துக்கும் உரியது. அடுத்த கொஸ்டின், அகர வரிசைப்படி சொற்களை சீர் செய்க. இதில் பார்த்தீங்கன்னா தெரியும், நாவோட வர்க்கெழுத்துக்களை வந்து பார்க்குற மாதிரி இருக்குது. அப்படின்னா நான் நீ அப்படின்னு பார்க்கும்போது இதிலே முதல் எழுத்தே வந்துட்டு நாடுன்னு வந்துடுது. ஸோ அதுக்கு அடுத்தவர்களும் கரெக்டாக வந்ததுனால வந்துட்டு நாடு, நுங்கு, நைதல், நொச்சி வந்து கரெக்டு. நெக்ஸ்ட் கொஸ்டின் போகலாம். லியூட் மியூசிக் என்பதன் கலைச்சொல் என்ன அப்படின்னா வந்துட்டு யாழிசை. நெக்ஸ்ட் கொஸ்டின், கீழ்காணுவற்றுள் சந்திப்பிலேற்ற தொடரை காண்க. பெண்களுக்கு கிடைக்க வேண்டிய பெண்கல்வி, பெண்ணுரிமை, சொத்துரிமை. ஓகே, பெண்களுக்கு பொருள் பெறாமல் வாதாடி நீதி பெற்று, இங்கே இத்து வரும், நீதி பெற்று தந்தார். மாறன் 10ஆம் வகுப்பு படிக்கிறான், கரெக்டு. திரைப்படம் மக்களை தன்பால் ஈர்த்து, இக்கு வரும், ஈர்த்து கட்டி இப்பு வரும், போட வல்லது. சந்திப்பில் ஏற்ற தொடர் வந்து ஆப்ஷன் சி தான். ஆப்ஷன் ஏல கூட கிடைக்க வேண்டியவை பெண்கல்வி, பெண்ணுரிமை, சொத்துரிமை, பெண்களுக்கு இங்கே இக்கு வரும். ஸோ அது இல்லாமல் இருக்குது. ஸோ ஆப்ஷன் சி கரெக்ட். நெக்ஸ்ட் கொஸ்டின் போகலாம். கீழ்கண்டவற்றுள் ஒரு சொல் தரும் இரு பொருட்களில் தவறானது. பார் உலகம், பார் வந்துட்டு உலகம் கண்ணுன்னு சொல்கிறோம், உலகம் கான்னு சொல்கிறோம், கரெக்டு. நான் அப்படின்றது வந்துட்டு வெட்கப்படு கயறு. திரை அப்படின்றது வந்து அலை, திரை சீலை, கரெக்டு. படி அப்படின்றது பாடம்படி, பிடித்துக்கொள்னு வராது. ஸோ ஆப்ஷன் டி தவறு. அடுத்த கொஸ்டின், ஆரத்தி பிரித்து எழுது. ஆரத்தி ஆள் கூட்டல் அத்தி அப்படின்னு வந்து பிரியும். அடுத்த கொஸ்டின், கீழ்கண்டவற்றில் சரியான தொடரை காண்க. ஒரு தாற்றில் பல சீப்பு வாழைப்பழங்கள் உள்ளன. ஒரு தாரில் வந்து பல சீப்பு வாழைப்பழங்கள் இருக்கலாம். ஒரு சீப்பில் பல தாறு வாழைப்பழங்கள் உள்ளன. இது இப்படி இருக்க வாய்ப்பே இல்லை. ஒரு சீப்பில் வந்து பல தாறுகள் வந்து வராது. ஒரு சீப்பில் பல வாழைப்பழங்கள் உள்ளன, அது கரெக்டு. ஒரு சீப்பில் வந்து 10-15 வாழைப்பழம் கூட இருக்கலாம். ஒரு தாற்றில் ஒரு சீப்பு வாழைப்பழங்கள் உள்ளன. ஒரு சீப்பில் பல சீப்பு இருக்கும். இப்போ இதுவும் வந்துட்டு தவறு. சரியான தொடர் கேட்டிருக்கோம். 1, 3 வந்துட்டு சரி. ஆப்ஷன் டி வந்து சரி. இல்லை என்பதன் இலக்கண குறிப்பு தருக. இல்லை அப்படின்றது வந்துட்டு குறிப்பு வினைமுற்றில் வந்து வரும். ஆப்ஷன் சி கரெக்ட். அடுத்த கொஸ்டின், பொதிகை மலை தோன்றி மதுரை நகர் கண்டு பொழிந்த தமிழ் மன்றமே என பாடியவர் யாருன்னு கேட்டிங்கன்னா கண்ணதாசன். ஆப்ஷன் டி கண்ணதாசன். அடுத்து, பாவை குறித்த செய்திகளில் திருக்குறள் இடம்பெற்றுள்ள பாவை கூத்து எதுனா மரப்பாவை கூத்து. இது புக்கில் இருக்குது. அடுத்த கொஸ்டின், தேர்ப்பாகன் இலக்கண குறிப்பு தருக. தேரை உடைய பாகன், தேரை உடைய பாகன். இரண்டாம் வேற்றுமை தொகை உருபும் பயனும் உடன் தொக்க தொகையும். தேரை உடைய பாகன் வந்துட்டு வரும். அடுத்த கொஸ்டின், ஊர்ந்தது என்பதன் வேர்ச்சொல் என்ன? ஊர்ந்தது என்பதன் வேர்ச்சொல் வந்து ஆப்ஷன் சி ஊர். ஓங்கு இரும்பரப்பின் வங்க ஈட்டத்து தொண்டியர் என கூறும் நூல் வந்துட்டு சிலப்பதிகாரம். ஸோ ஆக்சுவலாக நீங்கள் கேட்கலாம், சிலப்பதிகாரத்தை வந்து சிலபஸ்லேயே இல்லையே, ஏன் இந்த கொஸ்டின் வச்சுருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு. சிலப்பதிகாரம், பாரதியார், மணிமேகலை இவங்களை பற்றின கொஸ்டின்ஸ்லாம் ரிப்பீட்டடாக வர்றது, கம்பராமாயணம் இதெல்லாம் வந்துட்டு உறுதியாக கேட்பாங்க. சிலபஸ்லேயே இல்லாட்டினாலும் வந்துட்டு ஏதாச்சும் ஒரு கொஸ்டின் வைக்க தான் செய்வாங்க. நீங்கள் இந்த இதெல்லாம் வந்துட்டு சிலபஸ்லன்னு படிக்காமல் விட முடியாது. 8 தொகை, 10 பாட்டு, 11 மேல்கணக்கு, கீழ்கணக்கு, இதில் என்னென்ன நூல்கள் வருதோ எல்லாமே வந்துட்டு நல்லா படித்து வச்சுக்கோங்க. ஸோ முக்கியமான கண்டென்ட்டையாச்சும் படித்து வச்சுக்கோங்க. நீங்கள் சேஃப் ஜோனில் இருப்பீங்க அப்படின்னா தான். ஸோ ஒருவேளை கேட்டாங்க கூட நீங்கள் யாரை போய் கேட்க முடியும். அதனால் வந்துட்டு எல்லாமே வந்துட்டு நூல்களெல்லாம் படித்து வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் கொஸ்டின் போகலாம்.
கிறிஸ்துவிற்கு முன் தோன்றியவர் அருளப்பன். ஓகே. கிறிஸ்துவின் வருகையை அறிவித்த முன்னோடி திருமுழுக்கு யோவான். கரெக்டு. வீரமாமுனிவர் தன் காப்பியத்தில் அருளப்பன் என்பதற்கு பதிலாக திருமுழுக்கு யோவான் என பெயரிட்டார். அப்படி பெயரிடல, கர்ணையன் பெயரிட்டிருப்பார். கர்ணையன் அப்படின்னு பெயர் வச்சிருப்பார். இஸ்மத் சன்னியாசி என்னும் அரபு சொல்லுக்கு தூய துறவி என்பது பொருள். அரபு சொல்ல பாரசீகம்னு வரும். ஸோ 1, 2 சரி. ஆப்ஷன் டி கரெக்ட். கீழ்கண்டவற்றுள் தவறான இணை எது? எங்கிறைவன் ஒற்றளபடை. ஒற்று அளபடத்திற்கு. உரண இசை சொல்லிசை அளபடை. அடுத்தது கொடுப்பது இசை நிறை அளபடை. இது இசை நிறை அளபடையில் செய்யுளிசை அளபடையில் வரும். செய்யுளில் ஓசை குறையும் போது அந்த ஓசையை நிறைவு செய்கிறதுக்காண்டி இசை வரும். அதான் ஒரு நிமிஷம் சாரி. இது கொடுப்பதுவும் அப்படின்றது இன்னிசை அளபடையில் வரும். இசை நிறை அளபடையில் வராது. இனிய ஓசைக்காண்டி அளபெடுப்பது தான் இசை நிறை அளபடை, இன்னிசை அளபடை. இசை நிறை அளபடை அப்படின்றது செயலில் ஓசை குறையிற இடத்துல ஓசையை நிறைவு செய்கிறதுக்காண்டி அளபெடுக்கிறது தான் இசை நிறை அளபடை. ஆப்ஷன் சி தவறு. அடுத்த கொஸ்டின், திராட்சை கூட்டுப்பெயர். திராட்சை கொலையில் வரும். அடுத்த கொஸ்டின், பண்டி என்னும் சொல்லின் பொருள் வயிறு. அடுத்த கொஸ்டின், மயிலாப்பூரின் மறுபெயர் மயிலை. ஆப்ஷன் பி கரெக்ட். அடுத்த கொஸ்டின், ஒருமை பன்மை பிழையற்ற தொடரை காண்க. தமிழர்கள் அரபு நாட்டுடனும் யவன நாட்டுடனும் வணிக தொடர்பு கொண்டிருந்தனர். ஒருமை பன்மை பிழையற்ற தொடர். ஆப்ஷன் ஏ கரெக்ட். சித்த மருத்துவத்தை 11 சித்தர்கள் வளர்த்தார்கள்னு வரணும். தமிழர்களின் வாழ்வில் இசை சிறந்த இடத்தை பெற்றிருந்தது. அடுத்து, இயங்குறு படங்களை குழந்தைகள் விரும்பி பார்க்கின்றன. ஸோ ஆப்ஷன் ஏ கரெக்ட். அடுத்த கொஸ்டின், வலுவு சொல்லற்ற தொடர் எது? கதவை நன்றாக தாழ்பால் போடவில்லை. இதில் லகர வேறுபாடு கரெக்டாக இருக்கா அப்படின்றத செக் பண்ணியிருக்காங்க. இது ஒரு ஓல்டு டிஎன்பிசி கொஸ்டின் தான். தாழ்பால் போடவில்லை, கதவை நன்றாக தாழ்பால் போடவில்லை, கதவை நன்றாக இந்த இழு தான் வரும், சிறப்பு லகரம் தான் வரும். ஸோ ஆப்ஷன் சி கரெக்டு. நெக்ஸ்ட் கொஸ்டின் போகலாம். வெறுக்கை பொருள் தருக. வெறுக்கை அப்படின்றது செல்வம். காருகர் அப்படின்னா நெய்பவர். காருகர் அப்படின்னா நெய்பவர். சுண்ணம் அப்படின்னா நறுமண பொடி. நெக்ஸ்ட் கொஸ்டின் போகலாம். கீழ்கண்டவற்றுள் வலுவுச்சொல் திருத்தத்தில் தவறான இணை எது? ஒருவல் ஒருத்தி. குடக்கூலி குடிக்கூலி சரி. முயற்சித்தார் முயன்றார் சரி. வெந்நீர் இது அப்படி மாறி இருக்குது. வெந்நீர் அப்படின்றது வலுவு. வெந்நீர் வலுவு. சரியானது வெந்நீர். இதுதான் சரியானது. தவறான இணை எது கேட்டிருக்காங்க? ஆப்ஷன் டி தவறு. நெக்ஸ்ட் கொஸ்டின், தமிழக சட்ட மேலவை உறுப்பினராகவும் தமிழக அரசின் முதல் அரசவை கவிஞராக வழங்கியவர் யாருன்னு கேட்டிங்கன்னா வே. ராமலிங்கனார். அடுத்த கொஸ்டின், தமிழ் மக்களின் வீரத்தை சொல்லும் கலையாக திகழ்வது புலியாட்டம். ஆப்ஷன் டி கரெக்ட். திருவில் என்பதன் பொருள் வானவில். ஆக்சுவலாக இந்த இது ஒவ்வொரு பாடம் முடிஞ்சதுக்கப்புறமே அகராதியில் காண்க அப்படின்னு ஒரு 4 வேர்டு சொல்லியிருப்பாங்க. அதிலிருந்து ஒரு வேர்டை எடுத்து வச்சுருக்கிறேன். அந்த இதையும் நீங்கள் கூகுள் பண்ணி பார்த்துக்கோங்க, தெரிஞ்சுக்கோங்க. திருவில் அப்படின்றது அதிலிருந்து எடுக்கப்பட்டது தான். அகராதியில் காண்க அப்படின்னு ஒரு 4 வேர்டு கொடுத்துருப்பாங்க. அதில் திருவில் இருந்துச்சு. இது கொஸ்டின் பாயிண்ட் ஆஃப் வியூவில் இருந்துச்சு, கேட்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அதுக்கு ஆன்சர் பார்த்திங்கன்னா ஆப்ஷன் சி வானவில். அடுத்த கொஸ்டின், கீழ்கண்டவற்றில் சரியானவற்றை காண்க. எல் கதிரவன். எல் எண்ணெய் வித்து. உழவு வேவு. உழவு திரிதல். எல்லாமே அப்படி மாறி இருக்குது.
இதுவும் அப்படியே மாறி இருக்கு. அளவு அழகு அளவைக்கூறு அழகு காட்டுக்கோழி இதுவும் மாறி இருக்கு. தாள் நாக்கு தாள் திருவடி. சாரி, இதில் ஆப்ஷன் 1 பார்த்தீங்க அப்படின்னா மாறி இல்லை, கரெக்டாக தான் இருக்குது. எல் கதிரவன், எல் வந்து எண்ணெய் வித்து. ஸோ 1ம் 4ம் வந்துட்டு சரியானது என்ன கேட்டிருக்காங்க? ஆப்ஷன் பி 1 மற்றும் 4. நெக்ஸ்ட் கொஸ்டின், கற்ற பெண்களை இந்த நாடு தன் கண்ணில் ஒற்றிக்கொள்ளும் மண்போடு என பாடியவர் யாருன்னு கேட்டிங்கன்னா பாரதிதாசன். நெக்ஸ்ட் கொஸ்டின், மகாபாரதம் தமிழ் படுத்தும் மதுரபுரி சங்கம் வைத்தும் என்னும் சின்னமனூர் செப்பேடு குறிப்பு உணர்த்தும் செய்தி என்னன்னு கேட்டிங்கன்னா சங்க காலத்தில் மொழிபெயர்ப்பு இருந்தது அப்படின்றத வந்து இதன் மூலம் வந்துட்டு தெரிய வந்திருக்கு. ஆப்ஷன் ஏ கரெக்ட். அடுத்து வந்துட்டு, இங்கு உடல்நிலை மெய்மயக்கத்தை குறிக்கும் சொல் எது? உடல்நிலை மெய்மயக்கம் அப்படின்னா உற்றார் வரும். அதாவது ஒரு மெய்யெழுத்தை தொடர்ந்து இன்னொரு மெய்யெழுத்து வருது, ஆனால் அது மெய்யெழுத்தாக வராமல் உயிர்மெய் எழுத்தாக வரும். ஸோ அதுதான் வந்து உடல்நிலை மெய்மயக்கம். இந்த இருக்கா, அதை தொடர்ந்து வந்து அதுக்கு இனமான எழுத்து ரா வருதா, இந்த ரா வந்துட்டு கூட்டல் ஆ உயிர்மெய் எழுத்தாக வரும். இப்படி வந்துச்சு அப்படின்னா அது வந்து உடல்நிலை மெய்மயக்கம்னு சொல்கிறாங்க. இங்கே பார்த்தீங்களா, உடல்நிலை மெய்மயக்கம். ஒரு மெய்யெழுத்துக்கு பின் அதே மெய்யெழுத்து வருவது உடல்நிலை மெய்மயக்கம். மெய்யெழுத்துக்கள் 18 வந்து இல் என்னும் மெய்யெழுத்து தவிர ஏனைய 16 மெய்யெழுத்துக்களும் உடல்நிலை மெய்மயக்கத்தில் வந்துட்டு வரும். இக்கு என்னும் எழுத்து வந்து மக்கள், அக்கா, அங்ஙனம், எங்கனம், உச்சி, அச்சு, அஞ்ஞானம், எஞ்ஞான்று, பட்டம், சட்டை. ஒரு மெய்யெழுத்து அதை தொடர்ந்து அதுக்கு இனமான இன்னொரு உயிர்மெழுத்து வர்றதான் வந்துட்டு உடல்நிலை மெய்மயக்கம்னு சொல்கிறாங்க. ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின் போகலாம். கண்ணதாசனின் இயற்பெயர் வந்துட்டு முத்தையா. கண்ணதாசன் சிவகங்கை மாவட்டத்தில் சிறுவிடப்பட்டியில் சாத்தப்பன் விசாலாட்சிக்கு மகனாக பிறந்தார். காலக்கணிதம் என்னும் கவிதை கண்ணதாசன் கவிதை தொகுப்பில் இடம்பெற்றுள்ளது. கண்ணதாசன் சேரமான் காதலி என்னும் புதினத்துக்கு சாகித்ய அகாதமி விருது பெற்றார். அனைத்துமே வந்து சரியாக தான் இருக்குது, அனைத்தும் சரி. ஆப்ஷன் பி கரெக்ட். நெக்ஸ்ட் கொஸ்டின், மா அல் என்பது வந்துட்டு செய்யுள் செயல்படை. மா அல், இந்த ஆ வந்தாலே வந்துட்டு செய்யுள் செயல்படையில் மோஸ்ட்லி நம்ம போட்டுருவோம். செயல் ஓசை குறையும் போது அந்த ஓசையை வந்துட்டு நிறைக்கிறக்காண்டி வரதான் வந்துட்டு செய்யுள் செயல்படை. நெக்ஸ்ட் கொஸ்டின், பிறமொழி சொற்கள் மற்றும் தமிழ் சொற்களில் தவறானதை காண்க. பஜனை அப்படின்றது வந்து பூஜை இல்லை, கூட்டு வழிபாடு. குமாஸ்தா அப்படின்றது வந்து கணக்கர் இல்லை, எழுத்தர். மாமூல வழக்கம், அதுவும் சரி. பஜார் கடை வீதி கிடையாது, கடை தெருன்னு வரும். உங்களுக்கு நான் காட்டுறேன், இதை பாருங்கள். பஜார் அப்படின்றது வந்து கடை தெரு, குமாஸ்தா அப்படின்றது வந்துட்டு எழுத்தர், பஜனை அப்படின்றது வந்து கூட்டு வழிபாடு இருக்கா. ஸோ இதெல்லாம் வந்து ஓல்டு புக்கில் 2005 புக்கில் வந்துட்டு இதெல்லாம் இருக்குது, படித்து வச்சுக்கோங்க, ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இதில் வந்துட்டு 3 மட்டும் வந்து சரி. ஸோ தவறானது வந்து கேட்டிருக்கிறோம். 1, 2, 4 தவறு. ஆப்ஷன் பி சரியான ஆன்சர். நெக்ஸ்ட் கொஸ்டின், உருவம் என்பதன் வேர்ச்சொல் வந்துட்டு உரு. அடுத்த கொஸ்டின், ஒரு பொருள் பன்மொழியில் சரியானவற்றை காண்க. வயல், கழனி, பலனம், செய். கிளி, குளவி, பேசு வராது. பெண், நங்கை, வனிதை, மங்கை. தவறு, மாசு, குற்றம், பிழை. சரியானது கேட்டிங்க அப்படின்னா 1, 3, 4 சரி. ஆப்ஷன் பி கரெக்ட். அடுத்த கொஸ்டின், அகரவரிசைப்படுத்துக. இக்கு, இங்கு, இச்சு, இஞ்சு, இத்து, இந்து, அதுக்கடுத்து தான் இப்போ வருது. அப்போ வரிசை தான் வந்துட்டு ஃபஸ்ட்டு வரும் அகரவரிசையில். இது 2ல் வந்துட்டு எது ஆன்சராக இருக்கும் அப்படின்னா அடுத்த வேர்டை பார்க்கும்போது பா, பா, பி, பி. இப்போ பா தான் வருது. ஆப்ஷன் ஏ வந்துட்டு கரெக்ட். அடுத்த கொஸ்டின், ஓடு என்னும் வேர்ச்சொல்லின் பெயரெச்சம் காண்க. பெயரெச்சனாலே ஆள முடிகிற மாதிரி இருக்கும், ஓடிய. என்கதை என்ற நூலின் ஆசிரியர். என்கதை என்ற நூலின் ஆசிரியர் வே
ராமலிங்கனார். அடுத்த கொஸ்டின், கீழ்கண்டவற்றில் தவறான இணை எது? பேஷன் காப்புரிமை தான், கில்ட் வணிகக்குழு, இரிகேஷன் பாசனம், கன்சுலேட் தொகுத்தல் இல்லை, துணை தூதரகம். ஸோ இதுதான் வந்துட்டு தவறு. அடுத்த கொஸ்டின், மன்னார்குடியின் சரியான மறுபெயர் வந்துட்டு மன்னை. நெக்ஸ்ட் கொஸ்டின், ஓமைகளை வாக்கியத்தில் அமைத்தெழுதுக. அமெரிக்கா மண்ணில் விவேகானந்தர் ஆட்சிய சொற்பொழிவு டேஸ் போல அமைந்தது. எதுனா சர்க்கரை பந்தலில் தேன்மலை பொழிந்தது போல அமைந்தது. அடுத்த கொஸ்டின், கட்புல் என்பதன் பொருள் விழித்திருக்கும் பறவை. இதுவும் வந்துட்டு இந்த அகராதியில் காண்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 4 வேர்டு கொடுத்துருப்பான், அதிலிருந்து எடுத்து வச்சதான் இது. கட்புல் என்பதுக்கு பொருள் என்னென்னா விழித்திருக்கும் பறவை அப்படின்றது வந்துட்டு பொருள். யானை என்பதன் சரியான சொல்லை தேர்வு செய்க. ஆக்சுவலாக இது ஒரு ப்ரில்லியண்டான கொஸ்டின். இதே சாயலில் இதுக்கு முன்னாடி டிஎன்பிசியில் கேட்டிருக்காங்க. நம்ம யானைன்னு சொன்ன உடனே நமக்கு மைண்டுக்கு வருது பிளிரும் அப்படின்னு தான் மைண்டுக்கு வரும். ஆனால் இங்கே என்ன கொஸ்டின் வந்துட்டு சரியாமல் வாசித்து போடணும். அதுக்கு இந்த கொஸ்டின் ஒரு சிறந்த எக்ஸாம்பிள். யானை என்பதன் சரியான சொல்ல தான் கேட்டிருக்கிறான். உங்கள் கவனத்தை திசை இருப்பதுக்காண்டி அது பிளிரும்னு போட்டிருக்கான். ஸோ நீங்கள் மரம்னு சொல்லிட்டு பிளிரும் அப்படின்னு சொல்லிட்டு அதான் ஆன்சராக இருக்குன்னு டிக் அடிச்சிருவீங்க. ஆனால் வேலம் அப்படின்றது தான் வந்துட்டு சரியான ஆன்சர். இதுக்கு சரியான சொல் கேட்டிருக்காங்க, அதுக்கு வேலம் தான் வந்துட்டு சரியான சொல்லாக இருக்கக்கூடும். அடுத்த கொஸ்டின், பாடாந்திணை பாடு கூட்டல் ஆண் கூட்டல் திணை பாடாந்திணை. ஆப்ஷன் சி கரெக்டு. முனிவு என்பதன் எதிர்ச்சொல். உடனே சின்னத்தை பார்த்தோம்னா சின்னத்தை அடிச்சிடக்கூடாது, அதுக்கான எதிர்ச்சொல் தான் கேட்டோம். முனிவு அப்படின்றக்கான பொருள் தான் வந்துட்டு சினம், அதுக்கு எதிர்ச்சொல் அமைதி. ஆப்ஷன் டி கரெக்ட். சரியான அகரவரிசையை தேர்ந்தெடுக்கணும். இப்போ உயிரெழுத்துக்களில் இருக்குது. ஆனால் அவனா ஈனா ஐயன்னா ஊனால் ஆரம்பிக்குது. அப்போ இது ரெண்டில் தான் ஏதாச்சும் ஒன்று, ஆப்ஷன் ஏ அல்லது சி, இது ரெண்டில் தான் ஏதாச்சும் ஒன்று ஆன்சராக இருக்கக்கூடும். அதுக்கு அடுத்த லெட்டரை பார்க்கணும். ஸோ அடுத்து வந்துட்டு உயிரெழுத்து இங்கே வருது, இங்கே உயிர்மெழுத்து வருது. அப்போ ஆப்ஷன் சி தான் கரெக்ட். நெக்ஸ்ட் கொஸ்டின் போகலாம். தவறான இணை எது? மறுவுச் சொற்கள். இது தவறான இது. ஆப்ஷன் சி தான் வந்துட்டு தவறு. ஏன் தவறு அப்படின்னா புதுவைன்னு வரும். புதுக்கோட்டை புதுகை கரெக்டு, உதகமண்டலம் ஊட்டி கரெக்டு, கும்பகோணம் குடந்தை கரெக்டு. அடுத்த கொஸ்டின், ஈதல் என்பதன் வேர்ச்சொல் என்னன்னு கேட்டால் ஈ தான். அடுத்து, அரும்பு அவில் அலறி தூவி கைதொழுதி பெருமுது பெண்டீர் விரிச்சி நிற்ப என்ற முல்லைப்பாட்டு அடிகளில் உள்ள அடிக்கோடிட்ட சொல்லின் பொருள் இல்லை, எதிர்ச்சொல் தான் கேட்குறேன். நிறைய பேர் இதுக்கு பொருள் கேட்குறாங்களோ அப்படின்னு சொல்லிட்டு கொஸ்டினை ஃபுல்லாக வாசிக்காமல் நற்சொல்னு போட்டுருவீங்க. டிஎன்பிசியில் இந்த மாதிரி கேட்குறதுக்கான சாத்தியக்கூறுகள் அதிகமாக இருக்குது. ஸோ எதிர்ச்சொல் கேட்குறேன், எதிர்ச்சொல் நற்சொல்ல தீய சொல். ஆப்ஷன் டி கரெக்ட். அடுத்த கொஸ்டின், கீழ்கண்டவற்றில் சொற்களின் கூட்டுப்பெயர்களில் தவறானது. கல் குவியல், பழம் குலை கரெக்டு, புல் கட்டு கரெக்டு, ஆட்டு மந்தேன்னு வரும், நிறை தான் வரும், ஆட்டு மந்தேன்னு வரும். ஸோ ஆப்ஷன் டி தவறு. அடுத்த கொஸ்டின், கார்குலாம் என்னன்னு சொல் வேற்றுமை தொகையை குறிக்கும். எந்த வேற்றுமை தொகைனா சொந்தம் கூடாது. காரை உடைய மேகத்தை உடைய குலாம்னு வரும். அது சொந்தம் கொண்டானாலே அது ஒரு 6ஆம் வேற்றுமை தொகையில் தான் வரும். ஆப்ஷன் சி கரெக்டு. இந்த இது புக்கில் இருக்குது. கீழ்கண்டவற்றில் அக்ரணியில் வராதது இது. கீழ்கண்டவற்றில் அக்ரணியில் வராதுன்னா அப்போ உயர்திணையாக தான் இருக்கணும். எதுனா வீரன் உயர்திணை, மற்றது எல்லாமே அக்ரிணை. உயிர் உள்ளது எல்லாமே உயர்திணை இல்லை, மனுஷன் மட்டும்தான் உயர்திணையில் வருவான், மற்றது எல்லாமே அக்ரிணையில் தான் வரும். ஸோ இதோட 100 கொஸ்டின் எக்ஸ்பிளைன் பண்ணிட்டோம், முடிஞ்சு. அடுத்த வாரம் ஒரு டெஸ்ட் பேட்ச் ஜாயின் பண்ணுது, எல்லோரும் ஜாயின் பண்ணி பயன்பெறுங்க. அனைவருக்கும் வாழ்த்துக்கள். தேங்க்யூ.